வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் பணக்காரர்கள் ஃபாலோ பண்ணும் சேமிப்பு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது 5 அருமையான டிப்ஸு. நம்மளும் இதை கண்டிப்பாக கற்றுக்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் நீங்கள் ஸ்லைட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் உள்ளே இந்த 5 டிப்ஸை பணக்காரங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கண்டென்ட்டே. ஸோ அதனால் ஸ்லைட்ஸை மட்டும் பார்த்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரியான டிப்ஸேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இன்னொன்று ஒரு டிப்ஸ் 2 டிப்ஸ்லாம் கொஞ்சம் புது டிப்ஸ் இருக்கும். மொத்தம் 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றையும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் நம்மளாலையும் பணம் சேமிக்க முடியும். இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம், நம்மளாம் நினச்சிட்ருப்போம் பணக்காரவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு. பட் ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரியான ஃபஸ்ட்டு டிப்பு தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு நான் பார்த்த அதிர்ச்சியான விஷயங்கள். சரி வாங்க நம்ம வீடியோவுக்குள்ளே போயிடலாம் டிலே பண்ணாமல். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணக்காரவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு ஓனராக இருப்பாங்க, அதை நடத்துவாங்க. இல்லை 2-3 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, 2-3 நிறுவனங்களை வச்சுருப்பாங்க. எது எப்படியோ அந்த பணக்காரங்க அவங்களோட சொந்த நிறுவனத்தில் தன்னையும் ஒரு ஸ்டாஃபாக தான் கருதி அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளமாக போட சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஓனர் இருக்கார், அவர் தான் பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஜிஎம் இல்லை சிஇஓ இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த கம்பெனியில் அவருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவ்வளோ சம்பளம், சிஇஓக்கிலேருந்து கடைமட்ட ஒரு ஊழியர்களோட வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்பள கணக்கு இருக்கும் அந்த சம்பள நோட்டில். அவங்களுக்கு இவருக்கும் தனக்குன்னு ஒரு சம்பளத்தை போட்டு சைன் போட்டு அந்த சம்பளத்தை அவர் ரிசீவ் பண்ணுவார், பேங்க்கில் பண்ணுவாங்க. அப்படி அவரோட சம்பளத்தை எடுத்து அவரோட சம்பளத்தையும் சேர்த்து மற்ற செலவு, மற்றவங்களோட சம்பளம், மற்ற கம்பெனியோட மற்ற செலவுகள், அதுக்கப்புறம் இவரோட சம்பளம், இதெல்லாம் போக தான் அவங்க லாபத்தையே கணக்கு பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் போக கிடைக்கக்கூடிய லாபத்தை இவங்களுக்கு தான் வரப்போகுது. அதை என்ன செய்வாங்க, அதை தான் அடுத்து சேவிங்ஸில் அவங்க போடுவாங்க. நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ லாபம் வருதோ அவ்வளோத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா செலவழிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம் சின்ன வயசுலேருந்து. அது கிடையாது. ஸோ இதுதான் நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஈவன் மிகப்பெரிய நிறுவனத்தோட ஓனர் கூட அவருக்குன்னு ஒரு சம்பளத்தை கம்பெனிலேருந்து கொடுக்கும்படியாக தான் ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை வச்சு தான் அவங்க வீட்டு செலவே பார்ப்பாங்க. ஓகேவா? நானும் இந்த கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபு, ஸோ என்னோடய சம்பளத்துக்குள்ளே தான் நான் ஃபேமிலி ரன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரவங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2வது பாயிண்ட் அவங்களோட ஃபேமிலி பட்ஜெட். இதை பற்றி நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பணக்காரவங்க எப்படி ஃபேமிலி பட்ஜெட் போடுவாங்கன்னு. இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட 50-30-20 ரூல் பார்த்தோம். இதை தான் எல்லா பணக்காரங்களும் ஃபேமிலி பட்ஜெட்டுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய மிக இம்பார்ட்டண்டான ரூல் 50-30-20. இதை தான் எல்லாருமே பின்பற்றுவாங்க. அவங்களோட வருமானம் இப்போ தனக்குன்னு சம்பளமாக எடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த வருமானத்தில் 50% பார்த்திங்கன்னா வீட்டு செலவுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. நம்ம நினப்போம் நம்ம அது கம்மியாக சம்பளம் வாங்குறதுனால நமக்கு 50% அப்படிங்கிறது பத்தாமல் இருக்கும். பட் ஆனால் அவங்க ஒரு கம்பெனியோட ஓனர். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் கம்பெனியில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த கம்பெனி இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற சம்பளத்தில் 50% ஆஃப் த சம்பளமே அவங்களோட வீட்டு செலவை அனைத்தையுமே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த தொகை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80,000 கூட தனக்கு சம்பளம் போட்டுப்பாங்க. அப்படிங்கிறப்ப 40,000த்தில் ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதனால் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 50% அவங்க வீட்டு செலவுக்குன்னு வச்சுப்பாங்க. 30% அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பங்களை, வான்ஸை நிறைவேற்றிப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இவங்களோட நம்ம பார்ப்போம், அவங்க ஆடம்பரமாக காரில் போவாங்க, நிறைய ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போவாங்க. அந்த மாதிரி தான் உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இவங்களோட வான்ஸ் இருக்கு இல்லையா, 30% வான்ஸ், அது பார்த்திங்கன்னா அவங்க சும்மா செய்ய மாட்டாங்க. அவங்களோட வான்ஸ் நிறைவேற்றுறதில் பார்த்திங்கன்னா அதுலேயுமே அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நான் தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி பணக்காரவங்க தங்கள் ஆசையை நிறைவேற்றுறப்ப கூட பணம் சம்பாதிக்கிறாங்களாமே, அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் போடுறேன். இதில் சொன்னேன்னா வீடியோ லென்த் ஆகிடும்.
ரிமைனிங் 20% வந்து அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா சேமிப்புக்குன்னு ஒதுக்கி வச்சுடுவாங்க. இதை பற்றியும் தனியாக வீடியோ போடுறேன். அடுத்து 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், நானும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயம், அவங்க ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் அதாவது அவங்களோட பிஸ்னஸ்லையும் சரி, வீட்டு செலவுகளிலையும் சரி, செலவு கணக்கை துல்லியமாக எழுதி பதிவு செஞ்சு வச்சுடுவாங்க. இப்போ அவங்க வீட்டை பொறுத்த மட்டும் அவங்களோட ஒய்ஃப் வீட்டை பார்க்கலாம். ஸோ அவங்களோட ஒய்ஃபுக்கு பக்காவாக ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பணக்கார ஃபேமிலியிலேருந்து வரதுனால மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு தான் வருவாங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் பணக்காரவங்க எல்லாமே ரொம்ப ஆடம்பரமாக இருப்பாங்க, மனம் போன போக்கில் செலவு கிடையவே கிடையாது. அவங்களோட மணி ஸ்பெண்டிங் ஹேபிட்டுக்கே நான் தனி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஆனால் இவங்க வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக அவங்களோட செலவு கணக்கை ப்ராப்பராக ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய செலவு வரைக்கும் எழுதி வச்சுருவாங்க. அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த மைண்டில் வச்சுப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய செலவு கணக்கு விவரங்களே நம்முடைய எதிர்கால பொருளாதார நிலையை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய கருவி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட் சொன்ன கருத்தை மைண்டில் வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் செலவு கணக்கை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பார்க்கணும். அந்த செலவு கணக்கை வச்சு தான் உங்களோட பொருளாதார நிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம நிர்ணயம் பண்ணுவோமா. ஸோ நம்மளோட செலவு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்மளோட எதிர்கால பொருளாதார நிலை உயரத்தில் இருக்கும். நம்மளுடைய செலவு வந்து ஆடம்பரமாக இருக்குது, அதில் நிறைய தப்பு இருக்குன்னா நம்மளோட பொருளாதார நிலைமை வந்து எதிர்காலத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ அதனால தான் செலவு கணக்கு கண்டிப்பாக எழுதுவாங்க. இந்த செலவு கணக்கு அவங்க துல்லியமாக எழுதுறதை வச்சு பணம் சேமிக்க முடியும். எப்படிங்கிறத 4th பாயிண்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு கணக்கு அவங்கக்கிட்ட விவரமாக இருக்கும். ஸோ அந்த செலவு கணக்கை அழகாக ஆராய்ஞ்சு பார்த்து காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு இன்னும் அதிகமாக பணத்தை சேமிப்பாங்க. காஸ்ட் கட்டிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். செலவு கணக்கு அப்படியே பார்ப்பாங்க. ஸோ எந்த செலவு அனாவசிய செலவு அதை குறித்து வச்சுப்பாங்க, எந்த செலவு அவசிய செலவு தான் பட் ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆயிருக்கு அப்படிங்கிறத குறித்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி எந்த செலவு கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, குறித்து வச்சுருவாங்க. இதில் வந்து எது அனாவசிய செலவோ அதெல்லாமே அந்த செலவு அடுத்த மாதம் வராதபடி அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவசிய செலவு தான் பட் அதிகமாக வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் பில் வந்து இப்போ கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வந்து ஒரு 10,000 பில் வந்திருக்கு அப்படின்னா 6,000 தானே வரும், எப்போது ரெகுலராக வரும். ஏன் 10,000 வந்திருக்கு? அப்போ எம்ப்ளாயீஸ் வேஸ்ட்டாக வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணுறாங்களா, ஃபேனை போட்டு போயிடுறாங்களா? ஸோ அதை பாருங்கள். அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆள்கிட்ட சொல்லுவாங்க கரண்ட் பில் இவ்வளோ வரக்கூடாது அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காஸ்ட் கட்டிங்கிற பேரில் கரெக்டாக எம்ப்ளாயீஸ் வந்தால் ஏசி ஆன் பண்ணுறது, போகிறப்ப ஆஃப் பண்ணுறது, கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்களே செஞ்சுட்டு போவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எது அனாவசிய செலவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுவாங்க. அவசிய செலவு அதிகமாகிருச்சுன்னா அவசியமான அளவு அது வர மாதிரியான ஸ்டெப்ஸை எடுத்து இதில் பணத்தை மிச்சம் பண்ணுவாங்க. அதுக்காக தான் செலவு கணக்கை எழுதணும். எங்கே நம்ம செலவு கணக்கு எழுதினா தான் நம்மளோட கப்பலில் எங்கே ஓட்டை இருக்குது, அது எது வழியாக நம்மளுடைய பணம் வெளியேறுது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும். அதனால் செலவு கணக்கு விவரமாக எழுதுறது வீட்டுக்கும் சரி நம்மளுடைய பிஸ்னஸ்லையும் சரி ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்போ தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண முடியும், இன்னும் அதிகமாக பணம் சேமிக்க முடியும். 5வது விஷயம், அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட சம்பள கணக்கு போக லாபம், அந்த லாபம் தான் அவங்களுடைய சேவிங்ஸ். ஏன்னா அந்த லாபம் வந்து அவங்க வீட்டு செலவுக்குலாம் போக போகிறது கிடையாது. ஏன்னா வீட்டு செலவுக்குலாம் போகிறதால தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, லாபத்தை அடைகிறாங்க. அந்த லாப அமௌண்ட் வந்து இருக்கும், அது அப்படியே கம்ப்ளீட்டாக சேமிப்புக்கு போகும். அந்த சேமிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. 2வது விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்னொரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே பிஸ்னஸ் இருக்கு, அதுக்கு ரன் பண்ணணுமேன்னு கேட்டால் அதுக்கான முதலையும் எடுத்து வச்சுட்டு தான் லாபமே கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ்க்கான முதலும் செலவுலே போயிடும். ஓகேவா, ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது செலவு கணக்கில் வந்துடும். அது இல்லாமல் தான் லாபத்தை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய லாபத்தை என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை இது பண்ணுவாங்க. ஒரு பொருளாதார கொள்கை இருக்குது.
அந்த கொள்கை என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முட்டையை ஒரே கூடையில் வச்சிங்கன்னா அந்த கூடைக்கு ஆபத்து ஏற்படும் போது எல்லா முட்டையுமே உடஞ்சி வீணாயிடும். அதனால தான் நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய முட்டையை வேறு வேறு கூடைகளில் சேஃபாக வச்சுக்கணும். இப்போ ஒரு கூடை கீழே விழுந்து முட்டைகள் உடஞ்சி போனாலும் மீதம் இருக்கக்கூடிய 4 கூடைகள் இருக்கக்கூடிய முட்டை தப்பிக்கப்படும். அதுதான், அதாவது கூடை அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முட்டைங்கிறது மணி. ஸோ அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒன்லையே செய்ய மாட்டாங்க. வெவ்வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து செய்வாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸில் போடுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க. பட் ஆனால் அதில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதனால எல்லா அமௌண்ட்டையும் அதில் போட மாட்டாங்க. ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரருக்கு ஷேர் அண்ட் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் போடுவாங்க, அப்புறம் கோல்டு, அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் போடுவாங்க, அப்புறம் வேறு பிஸ்னஸ். ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் ஓகே, நம்ம வேறு பிஸ்னஸ் பண்ணி இன்னும் நம்மளோட சேவிங்ஸை பெருக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு, அது இல்லாமல் அவங்களுடைய மற்ற சேவிங்ஸ், இதில் மாதிரி வெவ்வேறான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் போட்டு அவங்களுடைய லாபத்தை பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் பணக்காரவங்ககிட்ட அதிகமாக பணம் சேர்கிறதுக்கான மந்திரம். ஸோ இதை வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.